the Lord. Hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சீயோன் குளிர்கால வேதாகம ஆய்வில் பெத்லகேமை நோக்கி என்ற தலைப்பிலே பெத்லகேமில் நிகழ்ந்த நிகழ்வுகளை ஒரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். 3ஆம் நாளாகிய இந்த தினத்திலே பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற இந்த காரியத்தை குறித்தும் நாம் தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பெத்லகேம் என்று சொன்னாலே எபிரேய மொழியிலே அது அப்பத்தின் வீடு என்று பொருள்படுமா. ஜீவ அப்பம் நானே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா என்று சொன்ன கிறிஸ்துவானவர் அந்த பெத்லகேமிலே வந்து பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன் நமக்காய் ஜீவனை கொடுக்கிற அப்பமாக இறங்கி வந்தார். அதைத்தான் யோவான் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவரிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் பசி அடையான். அவரிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். அதை வாக்குத்தத்தமாக கிறிஸ்துவானவர் நமக்கு யோவான் 6:35 தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வானத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்துவானவர் அவரே நமக்கு ஜீவ அப்பம். அவரை மன்னாவை புசித்தவர்கள் எல்லாம் மரித்தார்கள், ஆனால் அந்த அப்பத்தை புசிக்கிறவனோ ஒரு நாளும் மரிப்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, மரணத்தை எல்லாம் ஜெயித்தவர். ஆம், அவர் தாமே நமக்கு தமது சரீரத்தையே போஜனமாய் கொடுத்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இரத்தத்தையே பானமாக நமக்கு கொடுத்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வார்த்தையானவர் பிதாவோடு இருந்தவர் நமக்காய் மாம்சமாகி வந்த பொழுது தம்மையே நமக்காக தந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மோசேயை அழைத்து ஆசரிப்பு கூடாரத்திலே மேஜையின் மீது நித்தம் என் சனியில் சமூக தம்பங்களை வைக்க கடவாய் என்று சொல்லி கட்டளை கொடுத்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிரசன்னத்தில் இந்த அப்பங்கள் வைக்கப்படும். அந்த அப்பம் கிறிஸ்துவானவரையும் அதை குறிக்கிறது. ஜீவ அப்பமாய் நமக்கு தந்தவரை ஞாபகப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மெல்லிய மாவை எடுத்து 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அந்த மாவு மார்க்கோதுமையினால், பெத்லகேமில் விளைந்த மார்க்கோதுமையினால் செய்யப்படுகிறது. போஜன பலியாக கொண்டு வர வேண்டுமானால் அந்த வார்கோதுமைகள் பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அது போஜன பலியாக படைக்க வேண்டும். அதைத்தான் லேவியர் ஆகமத்திலே ஆண்டவராகிய தேவன் கட்டளையாக கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போஜன பலியாக தம்மையே கொடுத்தவர். ஆம், அந்த பெத்லகேமிலே வார்கோதுமை அறுப்பு உண்டு. காலத்தில் மோவாபிய ஸ்திரியான மகள் நகோமி ரூத்தோடு கூட வந்தாள் என்று சொல்லி ரூத் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆம், பெத்லகேமிலே வார்கோதுமை அது மாபாய் இறக்கப்பட்டு அது தேவ சமூகத்தில் எருசலேமிலே தேவாலயத்திலே படைக்கப்படும். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஆம், இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு பிரவேசித்தால் நானும் உன்னோடி வந்து போஜனம் பண்ணுவேன். ஆம், அவரை நாம் பற்றிக் கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்து வருவாராக. ஆமென், ஆமென். ராஜா இங்கே இருந்து புறப்படுவார். இரட்சகர் இயேசு இரட்சிப்பை தந்தாரே, இன்றே இரட்சகரால் இதிலே களி கூறுவலோ.
அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமா